வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு த்ரில்லர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு தரமான படம். அது என்ன படம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒன் டே ஒன் சூப்பர் மூவி சீரீஸ்ல பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான பட அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்களமே 1996 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல ஒரு 4 பேர் முகத்துல முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கியும் கையுமா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள புகுந்து கலெக்டரையே பிணைக்கைதியா பிடிச்சி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. அது என்ன டிமாண்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த டைம்ல ஆதிவாசி லேண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பிறப்பிச்சிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி ஆதிவாசிகளுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய எஸ்டேட் ஓனர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லாவை நீங்க வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட தான் இந்த 4 பேருமே கலெக்டரை வந்து பிணை கைதியா பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதை நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கேரளா பாலக்காட்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பொதுவா கேரளாக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த படம் எடுத்தாலும் அதை ரொம்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா தான் எடுப்பாங்க. அதுலயும் இந்த படம் உண்மை சம்பவம் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேரும் எப்படி ஒன்னா சேர்றாங்க, அந்த பிளானை எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோபன் டிராமா மாதிரி தான் போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் எல்லாம் செம பரபரப்பாவே கொண்டு போயிருந்தாங்க. படத்துல நடிச்சிருந்த குஞ்சாக்கா போபனா இருக்கட்டும், விநாயகமா இருக்கட்டும், ஜோஜு ஜார்ஜா இருக்கட்டும், திலீஸ் போத்தனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. மேக்கிங் வைஸ் இந்த படம் ஒரு தரமான படம் தான். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அதற்கானலாம் எதுவுமே கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.